நெஞ்சில துணிச்சல் இருந்தா வாங்க. நெஞ்சிலே துணிவு இருந்தா யுத்தத்துக்கு வரவன் சொல்லு. அரசர் எல்லாம் சொன்ன போது பார்த்தாரே மந்திரியும் நம்மளுக்கு ஐயா வம்பு அரக்கம் பகுதியை வாங்கிட்டு வாங்க. இங்க வந்தா இவங்க நிக்க நிலை சரியில்லை. நம்ம இன்னும் ஒரு முறை நம்ம பகுதி கேட்டோம்னு வைய நம்மளை கண்டிப்பா முதப்பொலி களப்பொலியா கொடுத்துருவாரு. பகுதி இல்லைன்னு விரட்டுதாங்க. பார்த்தாரு மந்திரி. இங்க வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க விரட்டுதாங்க. அங்க வந்தா அரக்க நிக்க நிலை சரியில்லை. சரி கிடையாது. அதனால இந்த அரக்க நல்லவன் அல்ல. ஆமா, பொல்லாத மூர்க்கை. புத்திய சொன்னா கேப்பானா? கேட்க மாட்டானா? எங்க கேப்பான்? ஆமா. அதனால இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருப்பதை விட ஆமா இவன் எல்லாம் காட்டுல இருந்தா தான் இவனுக்கு புத்தி வரும். இவனை வனவாசனமா போச்சணுமா? அப்ப காட்டுக்கு அனுப்பணுமானா அரக்கனை இல்லாத புல்லாதெல்லாம் சொல்லி அவன் புத்திய மாத்தணும். ஆமா ஆமா. ஆகையினாலே ஆமா மந்திரியோ அரக்கன் பக்கம் வந்தார். என்னையா ஐயா வல்லரக்கா 56 அரச மன்னர்களுக்கும் பகுதி பறையோசை அடித்து பகுதி கேட்டு போனேன். அரச மன்னர்கள் அங்க நிக்க நிலை சரியில்லை ஐயா. சரியில்லையா? ஏ மந்திரி என்ன சொன்னார்கள்? என்ன உங்க அப்பா வாழ்ந்த போது நீதி நேர்மை தயவுதாசனை இருந்ததாம். மாதம் 3 மழை பெஞ்சா அவர்களும் பகுதி கொடுத்தார்களாம். ஆமா. ஆனா நீங்கள் வாழ்ந்து வந்த நாள் முதலாக நாட்டிலே மழை கிடையாது. பகுதி வேணுமானா படை எடுத்து வருவோம் என்கின்றார். இருசா வேணுமானா எதிர்த்து சண்டைக்கு வர சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சௌரியம் எப்படி? திரட்டு படையா ஐயா? படையா பணமா? நமக்கிட்ட படையும் கிடையாது, நம்மகிட்ட பணமும் கிடையாது. படை வேணுமா பணம் வேணுமாயா? இப்ப பணம் தான் வேணும். பழம் வேணுமா? பணம் பழம் சாமிக்கு முன்னால வச்சிருக்காங்க. பழம் இல்ல பணம் கெட்டு காசா? ஓ ரூபாதான் இப்ப பெருசு. ஆமா இப்ப நம்மகிட்ட வந்து படம் இல்ல பணம் தான் வேணுங்காரு. உண்மைதானே? காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே கைப்பற்ற நினைக்குது மனமே. சரிதானே? இப்ப கடவுளை பார்க்க கும்பிடணும்னா காசு தான் கையில இருக்கணும். காசு இல்லைன்னா இப்ப நம்ம இல்ல. நம்ம கோயிலுக்கு போனா துட்டு இருக்கணும்ல. பணம் இருந்தா தான் 10 ஜனமே என் சொந்த பந்தம்னு சொல்லுவாங்க. கூட்டமும் நாட்டமும். பணம் இல்லைன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிய கூட எங்க சித்தப்பா மாவன்ட்டு போயிருவாங்க. மாமாவா அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனாலே மன்னா நம்மகிட்ட பணமும் இல்ல படைகளும் இல்ல. ஆமா ஆமா. ஒரு காலத்திலே நாமளுக்கு படைகள் இருந்தது. நம்மளை நீட்ட சம்மதிக்காது, கண்டா பயந்தாங்க. தட்ட சம்மதிக்காது. இப்ப உங்களை கண்டா பயப்படுவாங்களா? நம்மகிட்ட அவ்வளவு மூட்டப்படதான் போயிருக்கு. மந்திரி திரட்டி இருக்கும் படையை மன்னா ஒரு படையும் இல்ல மன்னா. மன்னா ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி கட்ட. ஆமா. அவர்கள் 56 அரச மன்னர்கள். நீங்களோ ஒரு நாட்டு மன்னர். ஆமா. நம்மளால ஜெபிக்க முடியுமா? முடியாதா? பாரும் ஐயா வல்லரக்கா வார்த்தை ஒன்று சொல்லக்க சண்டைக்கு தான் போனோமா சயனிகள் நமக்கு யுத்தத்துக்கு யுத்தப்பட நமக்கு பல்லுக்கு தான் போனோமானா பல்லுப்பட சண்டை வேண்டாம் ஜடவு வேண்டாம் ஈட்டி வேண்டாம் சூரி வங்கி வேண்டாம் கத்தி வேண்டாம் கட்டாரி உத்தையில நீங்க நன்று உத்தையில உலகத்தை சண்டை சடவு ஈட்டி பாலாய் இடசூரி வங்கி கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தையே ஆள வேணுமானா இந்த உலகத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொல்லலாம். ஆண்டவன் நான் நினைக்க வேணும் அருந்தவம் இருக்கணுமா பகவான நினைக்கணுமா பாரத்தவம் இருக்கணுமா சிவனார நினைக்கணுமா சிறந்த தவம் இருக்கணுமா கடவுளை நினைக்கணுமா கடவுளை நினைக்கணும்
தவம் இருந்து வரவாங்க வேணுமே. ஆனா தவம் இருக்கணும்னா எங்கயா போனோம்? சாமி கும்பிடணும்னா கோயிலுக்கு தானே போவாங்க. ஆண்டவனாகிய சிவபெருமாளை என்னை தவக்கோலம் எடுக்கணும் ஐயா. யமயகிரி பருவதத்திலே 26 வருஷங்கள் தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை நீங்க பாதுகாக்கணும். எவர் ஒருவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். அப்படி ஒரு வரங்களை பெற்று இந்த அகில உலகத்தை நீங்கள் அரசு பரிகாரம் செய்யலாம். மந்திரி சொன்னார்ல, அரக்கனுக்கு ஆசையை காட்டுதாரு. பார்த்தான் வல்லரக்கனும். ஏன் அந்த மந்திரி அப்படி சொன்னாரு? இவன் நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. பதவியை வாங்கிட்டு வாங்க, அங்க விரட்டுதான், அவங்க இங்க விரட்டுதாங்க. அதனால இவன் காட்டுக்கு போனாமனா நாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். வாய் புலிக்கு இறையாய் போனாலும் போகட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மந்திரி சொன்னார். இறைவனை கண்டு எரிக்கும் வரத்தை வாங்கி உலகத்தை ஆளலாம்னு சொன்ன உடனே அரக்க நினைக்க, அப்ப நம்ம தான் நாளைக்கு கடவுளா இருப்போமோ? எங்கள்கிட்ட போய் 5-10 தாங்கன்னு கேட்கதை விட ஆண்டவனை எண்ணி நம்ம வரத்தை வாங்கிட்டோம்னா எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுவாங்களா ஐயா? எல்லாமே நம்ம பக்கத்துல இருப்பாங்களா? அதனாலே அரக்கன் அப்படியே ஆகட்டும் என்று தலைய மொட்டைதான் அடித்தான். சன்னியாசி கோலம் கொண்டான். காவி நல்ல உடை அணிந்தான். உத்தராட்ச மாலை போட்டான். திருநீற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து பொங்கலுக்கு அரிசியுமா பூசைக்கு பொருட்களோடு கம்பமாதை தோளில் வைத்தார். காட்டுக்கு வாரான். வருகிற வேளை வல்லரகராட்டுடன் வாசல் விட்டு வார போது வாசல் படி தட்டுதையா. வாசல் வாரானே வாசல் தட்டிடுமா. தலைவாசல் வாரானே தலையில் வாசல் தட்டிடுமா. 3ஆம் தெருவதில வாழாத பெண் ஒருத்தி மூடாத நெருப்படுத்தி முன்னாலே வரவும் கண்டா. 3ஆம் தெரு கடந்து 4வது தெருவாரா. 4ஆம் தெருவதில நரச்சதல பாட்டியவா நரச்சதல பாட்டியவா நச்சுன்னு துப்புறாரு. அப்புறம் 4வது தெரு கடந்து 5வது தெருவா. 5வது தெருவதிலே 6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வாரார்களோ. 6ஆம் தெருவதிலே ஆந்தை அலறிடுமா. அலறும் சத்தம் கேட்டிடுமோ. 7வது தெருவாரம் ஏனியும் எதிர வர கண்டான். 8ஆம் தெருவா ஓடு போட்ட குறுக்க வர கண்டானோ. 9ஆம் தெருவதிலே ஊரி குறுக்க சத்தம் கேட்டிடுமோ. 10வது தெருவதிலே பாம்பு படமெடுத்து ஆடிடுமா. அவன் கண்ட கண்ட சகனமெல்லாம் ஆளாலே தள்ளோதானே தள்ளோதானே. பார்த்ததொரு சகனமெல்லாம் சவனமல்லோ. பாவியமே அறியலைய அறியலையே. ஆடு விட்டு நகரம் விட்டு ஆறு விட்டு வனங்கடந்தான். ஏழுமலை வனங்கடந்தான். யமயகிரி மலைக்கு வாரா
நல்ல நீராடி மாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்தான் செந்தூர பொட்டும் வைத்தான் அவச்சலையை அலங்கரித்தான் சாந்தி கொண்டு தரமேலிகி சந்தனத்தால் கோலம் போட்டான் மெழுகி மஞ்சளால் கோலம் போட்டான் கோலம் போட்ட இடம் அதிலே குருத்து வாழை இலை விரித்தான் ஒரு நாயகரை பிடித்தானே நிறநாளி நிறமறக்க சென்னை தேங்காபலம் உபதீபம் ஏற்றி வைத்து சிவனை எண்ணி நாம் தவம் இருக்க வந்திருக்கிறோமே. ஆண்டவனுக்கு முதலாக ஒருவான பொங்கல் வைத்தான் வல்லரக்கன். ஒரு சிவபானை பொங்கல் விட்டு சிவனுக்கு சிவன்பானை பொங்கல் வைக்க பொங்கப்பானை 2 வெடிக்கு. அப்பவே அரக்கனுக்கு சவனை ஏற்படுது சாமி. பானை வெடித்ததே நம்மளுக்கு பொல்லாத நேரம்னு பார்த்தானா பார்க்கலையா? இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாமா? அப்ப வெடித்திட்டாலும் குத்தமில்லை என்று தேங்காய் உடைத்தான். கண்ணோடு சில்லு சில்லாகவே நொறுங்கியது. போகுதா? இந்த தேங்காய் எப்படிக்கு சிதறுகிறதோ இதே போன்ற நாளை ஒரு காலம் அரக்கன் சிரசும் சிதறுமா. அப்ப அதுக்குதான் அரக்கனுக்கு முன்ன அறிவுரை காட்டுதா? கற்பூரத்தை கொளுத்துகின்றான். காத்து வந்து அணைத்து விட்டது. சூழாலை காத்து வந்து கண்ட கண்ட சகனமெல்லாம் காலால அரக்கன் அல்லுதானே பாவி. போட்டான். அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே எல்லோ கனத்த செப்பு கொடுத்த வைத்தான். கனத்த செப்பு கொடுத்து மேலே மாங்குளைய ஒடித்து வைத்தான். மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான். மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் கோலை 1 வைத்தான். மஞ்சள் கோலை மேலே எல்லோ எலுமிச்சங்கனிய வைத்தான். எலுமிச்சங்கனிக்கு மேல அரக்கை இனியா கொட்ட பாக்கு வைத்தான். இனியா கொட்ட பாக்கு மேலே கடுகு வைத்தான். கடுகு எல்லோ கடுகு 1 வைத்தான். குண்டுமணி பருப்பு வைத்தான். கொத்தமல்லி இதழ வைத்தான். கொட்டப்பாக்கு 1 வைத்தான். கொட்டப்பாக்கு மேலே எல்லோ கொட்டப்பாக்கு எல்லோ முட்டை ஊசி முனை மேல் வலது கால் விரவிரலை ஊன்றி ஆசி அடக்கி அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். ஊசி தவத்தை செய்த அரக்கன் 1 மாதம் 2 மாதங்களும் அல்ல, 1 வருடமா 2 வருடம் வருஷம் 12 இறைவனாகிய சிவபெருமாளையே எண்ணி உடையவன் பகவானை அண்ணோம் தண்ணியது
மறந்திடாம ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாம ஆரோகரா அரணை என்றோ அரணராமத்தை சொல்லுவதாலே சிவனே நல்ல சிவன என்றோ சிவனே என்று அரக்கன் சிவனார் நாமத்தை சொல்லுவான சொல்லுவானா அரக்கன் ஒருவரிடம் தவமே உடையவன் பகவானோ வரவும் இல்ல இரண்டு நல்ல காலம் சிவபெருமான் மறவும் இல்லையே மூன்று நல்ல வருட காலம் கண்ணன் பகவானோ மறவும் இல்லையே 4 5 நல்ல வருட காலம் நான்முகன் சிவனாரும் மறவும் இல்லையே 6 7 8 வருட காலம் ஆண்டவன் ஈஸ்வரனும் மறவும் இல்லையே 9 10 12 வருட காலம் ஐயா வருட காலம் ஆதி பரமூருளும் வரவே இல்லையே வரவே இல்லையே 12 வருட காலம் ஆண்டவன் வருடம் 12 வராமல் இருந்த போது அந்த இளவரசன் வல்லரக்கல் அரகர சிவசிவா அண்ணாமலை நாதா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அவையா அநாத ரட்சகா அனத்து குடையோனே ஆமோ ஈசா இறைவா என்று ஈசா இறைவா சிவபிரம இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தான் வல்லரக்கன். ஆமோ ஏன் இன்னும் இறைவன் நாம் தவத்தை காணவில்லை? நம்ம தவத்திலே ஏதேனும் தவறு இருந்து விட்டதா? இருந்து விட்டதா? குற்றம் ஏதும் நாம் செய்தேனா? நான் என்ன தவறு செய்த இறைவா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியளக்கும் பரம்பொருள சிவ சிவ சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும்
தவத்தை பாரு சம்போ சங்கரா என்ன குற்றம் உடைய உடே என்ன குற்றம் மாற்றலே சங்கரா சதாசிவா சர்பாகரா சாலாசூடா ஆமோ காலாகல காமத கண்ணா கங்கண்ணா திருநயா திகம்பரா திரிசூலா தில்லை அம்பலா சிவபெருமானே நீலகண்டா சர்பாபரண ஆம சுவாமியே ஏன் இன்னும் என் தவத்தை காணவில்லை யா ஆண்டவா என் தவத்தில் ஏதேனும் குற்றமாக இருக்கிறதா இறைவா ஆமோ ஆண்டவா பகவானே பரம்பொருளே என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சங்கரா அரகண்டவம் இருந்து வார போதே ஆதி வெள்ளி கையில ஐயா ஆடாத கைலாதோ அத ஆடுதையா நசையுதையா மகளாத கைலாதோ அரக்கன் தவத்தின் மகிமை நாள் ஆதி கைலாசம் கிட்டு 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 நடுங்கு ஆடாத கைலாதோ நகலாத கைலாதோ ஐயா கைலாசம் அகண்டும் இல்ல ஆடுதையோ கைலாதோ அப்படி கைலாசம் நடுங்கும் போது கடவுளான பகவானோ அரக்கனோட தவம் அதைத்தான் அரணாரும் கண்டல்லவோ அத்த சம வேளையிலே சாமனது சாமாவளோ சதி சாம நேரம் யாம சம நேரத்திலோ இலையுலங்க சாமத்தோட 12 மணிகளவில் பகவானும் வரபோது அத்தாள பார்வதி இந்த அத்த சம வேளையில அரணாறு எங்கு போறார் சாமனடி சாமத்தில சங்கரரும் எங்க போறார் ஓடி வாராளே ஈஸ்வரனை வழிமறித்தா சுவாமி அண்ணவா சொல்லுங்க நில்லுங்க எங்க போறீங்க எங்க வாரியா மணி என்னாச்சு மணி எலகுலுங்க சாமமாச்சு 12 மணி ஆச்சு ஆமா ஆ? சாமாதி சாமம் சதி சாமம் நேரம் மணி 11 இந்த அந்தி சாமத்துல அதிக சாம வேலையில கொடி போட்டா கொடி இருக்கும் மாமா சிவபெருமாளே இறைவா இரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறை இழக்க போனாலும் என் கைனாலும் நீங்க படியரிசி வாங்கிட்டு தானே போவுங்க போனா ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போக மாட்டீர்களே இப்படி சொல்லாம போறீங்களா இப்ப நீங்கள் செல்லக்கூடிய இடம் என்ன ஆமா தெரியணும்ல அம்மா அங்க பாத்தியா என்ன ஏதாயி ஓ பார்வதி ஆ? அங்க பாரு என்ன தெரியுது அப்பா கையில கரெக்டா பார்த்து சொல்லு ஒரு தொட்டில் தெரியுது ஆலமர விழுதுல பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு தொட்டில கட்டி போட்டிருக்கு தொட்டில் இல்ல ஆலமர வேர்ல பிடிச்சு பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் கருதறுத்து சமக்கும் போது ஆலமரத்துல விழுதுல தொங்குவோம் போய் கருத கட்ட போட்டு ஆமா பொங்குதது வேற ஊஞ்சல் ஆடுறது வேற என்னாச்சு ஒண்ணுதான் ஊஞ்சல் ஆடுறது ஒண்ணுதாம்னா தொங்கு தூக்குப்படுறது இல்ல ஊஞ்சல் ஆடுறது இது இந்த பிள்ளைகள் இவ்வளவு திறமையா ஆடிக்கிட்டு இருக்கு ஆமா இதே மாதிரி இமயகிரி பர்வதத்திலே ஆமா ஆலமரத்தின் அடியிலே சரி ஒரு வல்லரக்கன் எண்ணியே தவம் இருந்து வருகிறான் அம்மா 12 புத்துக்குள்ள தவம் இருக்கா நான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறேன் ஆமா இறைவா ஆண்டவா அரக்கனுக்கு வரம் கொடுக்கணுமான நேரம் இதுவா காலையில போகலாம் சாயந்தரம் போகலாம் அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமுல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறாரு ஆமா இளைய மகன் யாரத்தான் வயாம அப்படிங்க நீங்க வணக்கம் பண்ற நேரம் பூரா நான் அங்கேயே பார்க்க வேண்டியிருக்கு
ஆமா ஆ, அப்படியா? ஆமா. இளைய மகன் வடி வேலவன் இருக்காரு. இருக்காரு. நீங்க அவற்ற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆமா கணவன் மனைவினா 1000 சண்டை இருக்கும். இருக்கும். இந்த செவரை பார்த்தாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? சொல்லிட்டு போலாமா? அப்படி சொல்லாம வந்ததுனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா இப்ப இந்த அரக்கன் கைலாச வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. வேற யாராலும் போக சொல்ல முடியாதா? அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் பகவானோ நந்தி தான் அழைப்பாரோ ஆறுமையா நந்தி தேவா நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று ஐயா யமயகிரி மலையாதியில எந்தனையே தான் நினைத்து 6 வருட காலம் இருந்து தவம் செய்து வாரார் வல்லரக்கராற்றுதனும் அவனை கைலாசம் அழைக்க வேணும். கடவுளுமே சொன்ன போது நந்தி தேவர் சொல்லுவார், ஆண்டவா நான் ஒரு கைலாச பிறவி, அவன் ஒரு பூலோக பிறவி. ஆமா அவன் என்னோடு எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாத, அதுக்கெல்லாம் நான் வரம் தருகிறேன் அப்பா. இருக்கு இதோ இந்த 2 பச்சளம் குளிகையை அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா ஆமோ அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஓ 2 பக்கம் ரெக்க வந்து முளைச்சிருமா? உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் சொல்லி வழி அனுப்பினார். ஆமாய்யா. நந்தி பகவான் குளிகையை வாங்கி கொண்டு அரக்கன் இருக்கும் யமயகிரி பர்வதத்திலே வந்து ஆமா இந்த அரக்கனோ 12 வருஷமா தவ இருந்தார் பாருங்க. புத்துக்குள்ள தவறு இருக்கா? பூமியில உள்ள மண்ணெல்லாம் அரக்கனை சுத்தி ஒரு புத்தாக வளர்ந்து விட்டது. காத்தடிச்சு கரையா முத்தா வளர்ந்து அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே அரக்கன் ஓம் நமச்சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். அது செடி கொடியெல்லாம் முளைச்சு சத்தம் மட்டும்தான் கேக்கு. ஆமா இந்த அரக்கை எங்க இருக்கானோ எப்படி இருக்கிறானோ என்ன கோலத்துல தாம இருக்கான தெரியலையா? என்ன கோலத்துல இருப்பான்? வேட்டி பிடிச்சிக்கிட்டு தானே இருப்பான். இல்ல புத்துக்குள்ள தாம இருக்கான். அந்த புத்துல செடி கொடியெல்லாம் முளைச்சிருக்கலாம். மாமா என்ன கோலத்துல இருப்பான்? தவ கோலத்துல தானே இருப்பாரு. தவ கோலத்தான் இருக்காரு. செடி கொடி முளைச்சு ஆடு அடையாளம் தெரிய மாட்டேங்கல. அரக்கனை காணாமல் நந்தி பகவான் தேடி தவித்தார். அந்த வனமெல்லாம் தேடுதாரு. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையோ போங்கான்பேனோ அரக்கனை, போங்கான்பேனோ போங்கான்பேனோ. போடு போடு ஐயா காணல் அடிக்குது கைகாலும் நோகுது, காணல் அடிக்குது கைகாலும் நோகுது, காணல் அடிக்குது கைகாலும் நோகுது, கணல் அடிக்குது வெந்த நாளாகுது, காணல் அடிக்குது வெந்து நாளாகுது. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே போங்கான்பேனோ அரக்கனை, போங்கான்பேனோ. ஆடினார் அரக்கனை காணாமல், ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல், ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல், ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல், தேடினார் ஓடினார் தெரியல் அரக்கனை, ஆடினார் வாடினார் தெரியல அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே போங்கான்பேனோ அரக்கனை, போங்கான்பேனோ. அரக்கா 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 என்று அரக்கா என்று அரக்கா என்று அரக்கா என்று 5 6 சத்தம் போட்டா அரக்கா என்று
அடாடோ ஈசன் உன்னை அழைத்தாரேடா செய்ததவும் போதும் அப்பா சிவனார் உன்னை அழைத்தாரப்பா அரக்கனவன் இடமதில தேவன் சொன்ன போது ஆண்டவன் நாமளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரா வந்துட்டாரோ சிவன் வந்து விட்டார் என்று புத்தை விட்டு இறங்கி ஓடோடி வருகிறார் ஓடி வரானா ஐயையோ ஆண்டவன் பகவான் என்று நான் வந்தேனே பகவான் தானே வந்துட்டோம் என்று பகவான் என்று வந்தோம் ஒரு நந்தி வந்து நிக்க சரியாவோட காலை வந்து நிக்க கடவுள் என்று வந்தேன் ஒரு காளை வந்து நிற்பது என்ன ஆமையா ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்கும் ஐயா இந்த காளைங்களுக்கு கொம்பு இருக்கா இந்த காளைக்கு கொம்பு இருக்க ஆமையா அப்ப இது யாராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் யாரடவா காளைங்கன்னு எவரடவா எங்கு வந்த மாடு போல் வந்த தெய்வம் மணித்தவத்தை கலைத்ததென்ன காளை போல வந்த தெய்வம் காளை போல கடுந்தவத்தை கலைத்ததென்ன என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேனா ஆமா ஆமா பொறப்பா என்ன ஏ அரக்கா வல்லரக்கா நீ 12 வருஷமா தவம் இருந்த ஆமா நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் மகனே பலிக்குமே உன் தவத்தை கலைக்கவே நான் இங்கு வரவில்லை ஆமோ உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார் ஆண்டவன் அழைக்க சொன்னாரா அதுக்கெல்லாம் நீ பயப்படாத என் கூட நீ கைலாசவா உன்னை பத்திரமா நான் கைலாசம் கூட்டு போறோம்போ பத்திரமா கூட்டு போனோம் கைய பிடிச்சி ஆமா கைலாசம் தெரியாதுல்ல முன்ன பின்ன அப்படியா ஏன் தெரியாது தெரியாதுல நம்ம முன்ன பின்ன முந்தாந்து பேருனா தானே தெரியும் கோயில் எப்படி தெரியும் ஏவனா அப்ப டெய்லி கைலாசம் போறியா கைலாசம் சொல்லாங்க மாலை ஓட்டுக்கு மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் போனோம் ஏய் அந்த கைலாசம் இல்ல எந்த கைலாசம் எந்த தெய்வம் அங்க கைதார் பக்கத்துல கைலாசபுரம் இருக்கு அந்த கைதார் பக்கம் இருக்கு கைலாசம் ஆமா ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கைலாசம் சொல்லாத போ கைலாசம் சீக்கிரம் போயிடலாம் நினைச்ச நேரம் போகலாம் மனசு வேணும் ஓ மனசு வேணுமோ ஓ அதுக்கு மனசுன்னு ஒண்ணு வேணும் ஆமா மனசு வேணும் நமக்கு திடீர்னு கைலாசம் போயிடலாம் அப்படியா ஓ அந்த மனசானது மாறணுமோ பத்தியடா நல்ல ஐடியா கொடுப்ப நீ மனசு மாறினாலும் டிக்கெட் கிடைக்கணும்ல ஏன் கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு தானே கொடுப்பாரு மனசு எவ்வளவுதான் மாறிட்டாலும் டிக்கெட் இருந்தா தான் போக முடியும் இல்லனா டிக்கெட் துட்டு கொடுத்தா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவாரு கடையில போட்டு அப்படிதான் சாமான் கணக்கு ஓ அந்த கிடப்புன்னு விழுந்துருமோ அப்படியா ஓ அந்த கிடப்புன்னு விழுந்துருமோ அப்படியா அப்படியா ஓ அதனால சீக்கிரம் போயிடணும் உன் தவத்தை கலைக்க வரவில்லை உன்னை அழைத்து வரும்படி இறைவன் என்னை அனுப்பி வைத்தாரப்பா ஆமா நான் உம்மோடு எப்படி ஐயா வர முடியும் அதுக்கெல்லாம் நீ பயப்படாதோ இதோ என் கையில இருக்கும் 2 குளிகையை உன் கன்னத்தில் ஒதுக்கி கொண்டையானா ஆமா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும் ஓ 2 பக்கமும் ரெக்க வந்து முளைக்குமோ நீ என்னோடு வரலாம் என்று நந்தி பகவான் சொல்ல குளிகைய வாங்கினா கன்னத்திலே ஒதுக்கினா ஆமா ஒதுக்கின 3.25 நாளிகைக்குள்ள ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கான் நில கொண்டு இருக்க மாட்டுக்கான் கோஷம் போடுவான மேல போவானா கீழே வருவானா அவன் என்ன செய்வான் அவன் பிறந்த நேரம் அப்படி ஆமா ஏழுங்களும் தட்டி பறக்கான் ஆமையா ஏ அரக்கா வல்லரக்கா இப்படி தட்டி பறந்தேனா என்னைக்கு அப்பா நீ கைலாசம் வர என்னைக்கு அக்கிரவரத்தை வாங்க நந்தி தேவா என்ன நான் முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்லை போனது கிடையாது கடவுளையும் பார்த்ததில்ல ஆமா கைலாசத்துக்கு வழி தெரியாது அவன் எப்படி போகணும் தெரியணும்ல அதனால நீங்க முன்னால போங்க நான் பின்னால வாரேன் நான் பின்னால பறந்து வருகிறேன் என்று இருவேர்களும் எங்கே வருகிறார்கள் எப்படி பறந்து கைலாசம் வருகிறார்கள் ஆதிவில் நீ கையில கீதான் அரணாருடம் அதற்கு ஆதிவில் நீ கையில கீதான் அரணாருடா இடம் அதற்கு ஏகவல் நீ கைலாசம் படி அதற்கு
முன்பறக்க வல்லறக்க மின்பறக்க இருவருமே பரந்தல்லவா பாரந்தல்லவா ஈசன் கைலாசம் வருவாரா கைலாசம் வருவாரா வருவாரா கிழக்கோட்ட வாசலுக்கு வருகிறார்கள். இந்திரனுடைய கொலிச்சவையில வந்து இறங்கி பூங்காவனத்திலே வந்து இரு கரத்தால் மலர்களை பறித்தான். அந்த வல்லரக்க ராட்சதன் ஆதி கைலாசத்திலே அம்மையப்பன் இருவேர்களுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அமர்ந்து சொக்கட்டமாடுகின்றார்கள். இந்த ஆட்டங்களை காண கூட்டங்கள் கூடியிருந்தார்கள். ஏகப்பட்ட கூட்டம் கூடி ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான். எப்படி எப்படி ஐயா காரியாகம்னா காக்கா பிடிக்கணும்ல. ஆமா ஆமா கும்பிடு போட்டா தானே. ஓ குல கும்பிடுனா கோஷம் போடணுமா? கும்பிடு போட்டுட்டாமனா முதுகுல குத்த போறாமன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. ஆமா இன்னைக்கு நாளைக்கும் ஆமா நம்மளை இலக்கி கொதைக்கி உங்களுக்கும் காணுமா அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கன்னா குழிய வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கும் காணுமா? அதே மாதிரி அரக்கன் ஆளவன் அக்கினி வரத்தை வாங்க வருகிறான் அல்லவா. பட்டு பயந்து குனிந்த தலை நிமராமல் கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் அரகர அரகர சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான் வல்லரக்கனானவன். முக்காலும் அரக்க வல்லமை வந்து முக்காலும் அரக்க வல்லமை வந்து வல்லமை வந்து அடி வணங்கி சிவனை நமகரித்தான் அடி வணங்கி நமகரித்தான் சுத்தி வந்து நமஸ்கரித்து தெண்டல் விட்டா 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனாரை அடிமணிந்தான் அரோகரா ரோகரா நாமம் சொல்லியவன் சிவ 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 சிவனை சிவனை என்று சிவநாமம் சொல்லியவன் சிவநாமம் சொல்லியவன் சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா அமோ சாம்பல சொருபா சர்வலோக நாயகா சிவபெருமாளை அடிபணிந்தார். கும்பிட்டு வணங்க ஆண்டவன் பார்த்தார். இவன் தானே வல்லரக்கன். ஆமா சுவாமி. அரக்கனை அன்போடு அழைக்கின்றார். எப்படி எப்படி ஐயா ஆமகனே வல்லரக்கோ ஆமகனே வல்லரக்கா அந்த மர பக்கத்திலே மகனே வல்லரக்கோ ஈசன் பக்கம் வந்தாரே உன்னுடைய போல உலகத்தில கண்டதிலே உந்தண்டவம் போல ஆண்டவனோ கண்டதிலே எந்த வரம் உனக்கு வேணும் உனக்கு வேணும். ஈசனிடம் கேளுதாரே கேளுதாரே ஆண்டவனும் கண்டதில்லை என் மகனே வல்லரக்கா உன்னுடைய தவமது ராவணன் தவத்திலையும் 4 பங்கு அதிகமாடோ இந்திரன் தவத்திலையும் 7 பங்கு அதிகமாடோ கும்பகர்ணே தவத்திலையும் 8 பங்கு அதிகமாடோ என்ன வர உனக்கு வேணும் இப்பொழுதே கேளுதாரே கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம்
வேண்டாம் சுகமும் வேண்டாம் தாள வரமும் வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனையும் வேண்டாம் மண்ணால வரமும் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொண்ணால வல்லரக்கன் சொன்ன போது பகவானோ மகனே வல்லரக்கா வல்லரக்கா அப்பா இதனுடைய வார்த்தைகளும் மகனே பனிரெண்டு வருஷமா தவம் இருந்தாயே மகனே ஏ வல்லரக்கா நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் ஒண்ணு வேண்டாமுங்க அப்புறம் எதுக்கிட்ட நீங்க வந்த சொல்லுப்பா ரக்கா சாமி நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் இவ்வளவு இருக்குமா இவ்வளவு இருக்குமாப்பா என்ன சின்ன வரம் என்ன சின்ன வரம் சின்ன வரம் எப்பேற்பட்ட சிறிய வரம் தெரியுமா எப்பேற்பட்டாரோ ஐயா எல்லையிலையும் சிறிய வரம்